வணக்கம். இன்னைக்கு நாம் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை பற்றி பேச போகிறோம். அது என்னன்னா, நம்ம உடம்புக்குள்ளேயே ஒழிஞ்சிட்டு இருக்கிற ஒரு சின்ன சின்ன ரகசியம், ஒரு சிறு ரகசியம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய பாடங்களை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் அது. ஆமாம், அதுதான் கல்கேரியா ஃப்ளோர். கல்கேரியா ஃப்ளோர்னால் என்னங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதங்க, ஒரு வேடிக்கையான கதையோடு இதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது மாதிரி சின்ன சின்ன விஷயமா கூட அதை விளக்க 1000 உதாரணங்கள் சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் பொய் இல்லைங்க, பயப்படாதீங்க, எல்லாம் உண்மைதான். கல்கேரியா ஃப்ளோருங்கிறது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தாது உப்புங்க. இது எதுக்கு உதவு தெரியுமா? நம்ம எலும்புகள், பற்கள், இரத்த நாளங்கள், தசைநார்கள், சருமம் இவை எல்லாமே வலுவாகவும் மிருதுவாகவும் நெகிழ்வுத்தன்மையுடன் இருக்க இது ரொம்ப ரொம்ப அவசியம். இதைத்தான் பயோகெமிக் சிஸ்டம் எலாசிட்டி, அதாவது நெகிழ்வுத்தன்மைக்கான உப்புன்னு சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துங்க, அது நல்லா நெகிழ்ந்து கொடுக்கும். இழுத்தா நீளும், விட்டா சுருங்கும். அப்போ தான் அது பிரயோஜனம். அதுவே காஞ்சி போன ரப்பர்னா என்ன ஆகும்? டக்குன்னு உடைஞ்சி போயிடும் இல்லையா? நம்மளுடைய உடம்பும் அப்படித்தாங்க. எலும்புகள், இரத்த குழாய்கள் எல்லாம் நல்லா நெகிழ்வுத்தன்மையோடு இருந்தால் தான் ஆரோக்கியமாக இருக்கும். வயசு ஆக ஆக இந்த நெகிழ்வுத்தன்மையெல்லாம் குறையிறதுனால மூட்டு வலி, இரத்த கொதிப்புன்னு பல பிரச்சனைகள் வருது. இப்போ கல்கேரியா ஃப்ளோரை நம்ம வாழ்க்கையோட பொருத்தி பார்ப்போம். ஆளும் வேலும் பல்லு குருதி, 4ம் 2ம் சொல்லு குருதி. உடம்பில் இருக்கிற ஒவ்வொன்றும் ஒரு பலம் இருக்குங்க. அந்த பலம் நெகிழ்வுத்தன்மையே தான். நம்ம வாழ்க்கையும் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி தான். அது எப்படி நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கணும்னு கல்கேரியா ஃப்ளோர் நமக்கு கற்றுக் கொடுக்குது. உலகம் ரொம்ப வேகமாகவே மாறிட்டே இருக்குன்னு நாம் போன முறை பேசினோம். ஸ்மார்ட் ஃபோன், ஏஐ, ஆன்லைன் ஷாப்பிங்னு புதுசாக வந்துகிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் நாம் எப்படி பழகிக்கணும்? கல்கேரியா ஃப்ளோர் மாதிரி நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கணும். ஒருத்தர் 50 வருஷம் ஒரே கடையில் வேலை பார்த்துருப்பார். திடீர்னு கம்ப்யூட்டர் கற்றுக்கோன்னு சொன்னால் என்னால் முடியாது, என் வயசுக்கு இது செட் ஆகாதுன்னு சொன்னால் என்னாகும்? அவர் பழைய ரப்பர் பேண்ட் மாதிரி உடஞ்சி போயிடுவார். மாற்றமே மாறாதது, இது ஒரு தத்துவம். இந்த மாற்றத்தை நாம் பார்த்து சிரிக்கணும், அணைச்சிக்கணும், சந்தோஷமாக ஏற்றுக்கணும். காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்திலும் மானப்பெரிது. காலம் நமக்கு கற்றுக் கொடுக்கும் மாற்றங்கள் சின்ன சின்னதாக தெரிஞ்சாலும் அது உலகத்தை விட பெரியவை. அதை நாம் ஏற்றுக்க தயாராக இருக்கணும். வாழ்க்கைனா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும். சில நேரம் கீழே விழுவோம், சில நேரம் தடுமாறுவோம். அப்போ துவண்டு போகாமல், இல்லை இது ஒரு படிதான், இதில் இருந்து மீண்டு வருவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதுதான் கல்கேரியா ஃப்ளோர் தரும் மனோபலம். ஒரு ஆழ மரத்தை பாருங்கள். புயல் அடிக்கும்போது அது ஆடாது, அசையாதுன்னு இருக்காது. காற்றுக்கு ஏற்ற மாதிரி வளையும், நெளியும், புயல் போனதும் நிமிர்ந்து நிற்கும். அதுதான் நெகிழ்வுத்தன்மை. சட்டியிலே இருந்தால் தானே ஆப்பிள வரும். நம்மகிட்ட நம்பிக்கைங்கிற நெகிழ்வுத்தன்மை இருந்தால் தான் எந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வரும். குடும்பம், நண்பர்கள், சக ஊழியர்கள்னு பலரோட பழகிறோம். எல்லாரும் நாம் நினைக்கிற மாதிரி இருப்பாங்களா? இருக்கவே மாட்டாங்க. அப்போ நாம் அடம்பிடிக்காமல் அவங்க அப்படித்தான், நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம்னு நெகிழ்ந்து கொடுக்கணும். அப்போ தான் உறவுகளை பலப்படுத்தும். 2 கம்பியை ஒன்றா சேர்த்துறதுக்கு நாம் பற்ற வைப்போம். ஆனால் 2 மனசு ஒன்று சேர்க்க கல்கேரியா ஃப்ளோர் மனோபாவம் வேணும். விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை. Relationships are like rubber band. When you stretch it, it breaks. When you let it go,
இட் கம்ஸ் பேக் டு இஸ் ஒரிஜினல் ஷேப். அதாவது உறவுகளில் நெகிழ்வுத்தன்மை இருந்தால் தான் அது நிலைக்கும். இப்போல்லாம் ஒரு விஷயத்தை படிச்சுட்டு வாழ்க்கையை முழுக்க அதை ஓட்ட முடியாது. புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். அதைத்தான் நாம் லைஃப் லேர்னிங்னு சொல்கிறோம். கல்கரியா ஃப்ளோர் மாதிரி மனசு எப்போதும் கற்றுக்க தயாராக இளமையாக இருக்கணும். கற்றது கைமண் அளவு, கல்லாத உழவு, இது பழமொழி. இந்த உலகத்தில் புதுசு புதுசாக எவ்வளவு கற்றுக்க இருக்கு. சரி, இப்போ கல்கரியா ஃப்ளோர் நம்ம உடம்புக்குள்ளே எப்படி வேலை செய்யுது, எந்தெந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமைக்குன்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இதை சொன்னதை அடாடா இவ்வளோ விஷயமானு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கல்கரியா ஃப்ளோர் உடல் திசுக்களின் நெகிழ்வுத்தன்மையையும் மீட்டெடுப்பதில் ஒரு அற்புதங்க. நம்ம உடலின் இன்ஜினியர்னு கூட இதை சொல்லலாம். இரத்த நாளங்களின் ஆரோக்கியம், வேரிகோஸ் வெயின்ஸ் ஹேமராய்ஸ். நம்ம இரத்த குழாய்கள் ஒரு ரப்பர் குழாய் மாதிரி தான். அது நல்லா சுருங்கி விரியும் தன்மை இருந்தால் தான் ரத்தம் சீராக பாயும். வயசாக இந்த இரத்த நாளங்கள்லாம் இறுகி சுருங்கி விரியும் தன்மை குறைஞ்சி போகும். இதனால தான் வேரிகோஸ் வெயின்ஸு, காலில் இருக்கிற நரம்புகள் புடைச்சி தெரிகிறது, மூலம், ஹேமராய்ஸ் போன்ற பிரச்சனைகள்லாம் வர்றது. கல்கரியா ஃப்ளோர் இந்த இரத்த நாளங்களுக்கு நெகிழ்வுத்தன்மையை கொடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக்க உதவும். கூழானாலும் குளித்துக்குடி, இரத்த ஓட்டம் சீராக இருந்தால் தான் உடம்பில் புத்துணர்ச்சியாக இருக்கும். எலும்புகளின் மேல் பரப்புகளிலும் பற்களின் எனாமலிலும் கல்கரியா ஃப்ளோர் முக்கிய பங்கு வகிக்கிறது. எலும்புகள் வலுவாக இருக்கவும் பற்கள் சிதையாமல் இருக்கவும் இது அவசியம். சில சமயங்களில் எலும்புகளை கட்டி போல உருவாகும் போன் எக்ஸ்கிரீசன்சஸ் அல்லது பற்கள் சீக்கிரம் தேய்ந்து போகும். இதற்கெல்லாம் இந்த தாது உப்பு குறைபாடு ஒரு காரணமாக இருக்கலாம். பல்லு போனால் சொல்லு போச்சு, பல்லு உறுதியாக இருந்தால் தான் வாழ்க்கையே இனிக்கும். சர்மம் நல்லா எலாஸ்டிக்காக இருந்தால் தான் சுருக்கங்கள்லாம் வராது. வயசானவங்க சருமம் சுருங்கிறதுக்கு இந்த எலாஸ்டிக் குறையிறது தான் காரணம். கல்கரியா ஃப்ளோர் சருமத்தினுடைய நெகிழ்வுத்தன்மையை மேம்படுத்தி சுருக்கங்கள், வெடிப்புகள், கிராக்டு ஸ்கின் மற்றும் சரும தளர்வுகளை குறைக்கும்னு சொல்கிறாங்க. தோற்றால் சோர்வு, வென்றால் மகிழ்ச்சி. சருமம் புத்துணர்ச்சியாக இருந்தால் தான் நமக்கு புத்துணர்ச்சி. நம்ம உடம்புல மூட்டுக்களும் தசைநார்களும் லிகமெண்ட்ஸ் அண்ட் டெண்டன்ஸ் இல்லைன்னா நாம் ஒரு மரக்கட்டை மாதிரி தான். இந்த மூட்டுக்கள் சீராக இறங்கிறதுக்கும் தசைநார்கள் வலுவாக இருக்கிறதுக்கும் அதே சமயம் நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கவும் கல்கரியா ஃப்ளோர் உதவி செய்யும். மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய நாள்பட்ட வலி, தசைநார்கள் தளர்ந்து போகிறது போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக அமையும். ஊனற்று போனாலும் உறுதியில்லாமல் கூடாது. உடம்பு உறுதியாக இருக்க இந்த சத்து ரொம்ப முக்கியம். உடம்பில் ஏற்படக்கூடிய சிலவை கட்டிகள், சுரப்பிகளில் ஏற்படக்கூடிய கடினத்தன்மை, அதாவது ஹார்ட் கிளான்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அல்லது வீக்கம் போன்றவற்றிற்கு கூட இந்த தாது உப்பு அதாவது அந்த கல்கரியா ஃப்ளோர் உதவியாக இருக்கும். திசுக்களினுடைய இயல்பான நெகிழ்வுத்தன்மை இழக்கப்படுவதால் ஏற்படக்கூடிய இத்தகைய பிரச்சனைகளுக்கு இது ரொம்ப உதவும். இது ஸ்டோனி ஹார்ட் அல்லது கல் போல் கடினமான கட்டிகளை கரைக்க உதவுவதாக கூறப்படுகிறது. ஆழந்தெரியாமல் காலை விடாதே. உடலில் எந்த பிரச்சனையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. சில சமயங்களில் திசுக்களின் தளர்ச்சி காரணமாக உள்ளுறுப்புகள் கீழே இறங்கும், ப்ரொலாப்ஸ், அதாவது பலவீனம் அடையும். உதாரணமாக கர்ப்பப்பை இறங்கிறது, தொப்புள் கொடி இறங்கிறது போன்ற நிலைமைகளில் கல்கரியா ஃப்ளோர் நாம் சஜஸ்ட் பண்ணுறோம். இது திசுக்களுக்கு பலம் கொடுத்து அவற்றின் இயல்பையான நிலைக்கு திரும்ப வரத்துக்கு உதவும். வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார், நம்ம உடலை கவனித்துக்கொள்ளும் மிகப்பெரிய பொறுப்பு. இவை அனைத்தும் பயோகெமிஸ்ட்ரி துறையில் கல்கரியா ஃப்ளோரினுடைய பரவலான பயன்பாடுகள். எந்த ஒரு உடல்நலை பிரச்சனைக்கும் சரியான மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறது நல்லது தான். உடம்புக்கு கல்கரியா ஃப்ளோர் தேவைன்னா டாக்டர் ஆலோசனைப்படி சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம். ஆனால் வாழ்க்கைக்கு நெகிழ்வுத்தன்மையோட குணத்தையும் நாம் வளர்த்திக்கணும்.
பயத்தை போக்கிக்கணும். அச்சம் தவிரன்னு பாரதியார் சொன்னார். எதுக்கும் பயப்படாமல் தைரியமாக புது விஷயங்களை நோக்கி இருக்கணும். திறந்த மனசோட எல்லாத்தையும் இருக்கணும். சிரித்த முகத்தோடு இருக்கணும். உடல் பயிற்சிகள்லாம் நம்ம அடிக்கடி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சகிப்புத்தன்மை இருக்கணும். இறுதியாக கல்கோரியா ஃப்ளோருங்கிறது வெறும் தாது உப்பு இல்லைங்க, அது வாழ்க்கை தத்துவம். அது நம்மோட எப்படி நெகிழ்வுத்தன்மையோட வலிமையோட இளமையோட வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்ம மனசையும் வாழ்க்கையும் வச்சுருக்கணும்னு கற்றுக் கொடுக்குது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், வாய்ப்புகள் இருக்கும் போதே நம்மளை நாம் தயார் பண்ணிக்கணும். வாழ்க்கை ஒரு ஓடும் நதி மாதிரிங்க. தடை கற்கள் வரும், வளைந்து செல்லணும். சில நேரம் வேகமாக, சில நேரம் மெதுவாக செல்லணும். ஆனால் எப்போவுமே ஓடிக்கொண்டே இருக்கணும். நம்ம உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு திசமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நெகிழ்வுத்தன்மையோடு இயங்குறது போல் நமது மனமும் சிந்தனைகளும் செயல்பாடுகளும் அதே நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கணும். அப்போது தான் எந்த போராட்டத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த தேக்கத்தையும் தாண்டி உயர்ந்த உயரங்களை அடைய முடியும். கடைசியாக ஒரு குட்டி கதை. ஒரு காட்டில் ஒரு பெரிய மரமும் ஒரு சிறிய மூங்கில் செடியும் இருந்துச்சான். ஒரு நாள் பெரும் புயல் வீசியது. பெரிய மரம் நான் அசைக்க முடியாதவன் கம்பீரமாக நிமிர்ந்து நின்றது. மூங்கில் செடியோ காற்றுக்கு ஏற்றபடி வளைஞ்சி கொடுத்தது. புயல் விழுந்ததும் பெரிய மரம் வேரோடு சாஞ்சி விழுந்துச்சு. ஆனால் மூங்கில் செடி மீண்டும் நிமிர்ந்து சந்தோஷமாக ஆடிக்கொண்டிருந்தது. இதுதான் நெகிழ்வுத்தன்மையோட சக்தி. இந்த நெகிழ்வுத்தன்மையை கொடுப்பது தாங்க கல்கரியா ஃப்ளோ. இப்போ புரிஞ்சுதா? வாழ்க்கையின் ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒவ்வொரு சவாலிலும் இந்த கல்கரியா ஃப்ளோ தரும் நெகிழ்வுத்தன்மையுடன் வலிமையுடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்வோம். நாம் அனைவரும் கல்கரியா ஃப்ளோர் மனிதர்களாக நெகிழ்வுத்தன்மையோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.